கெட்டவன் அவன் என்கிட்ட இருக்கிற லேகியத்தை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தான். நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க என்ன தயாரிக்கிறீங்க? அந்த லேகியத்தை தான் தயாரிக்கிறேன். இத சாப்பிட்டா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி வந்துடும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் அவன் இப்போ என்கிட்ட வந்தான். இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் இந்த உலகத்தையே அழிச்சிடுவான். ஏன் தாத்தா, நமக்கு மந்திர சக்தி தரக்கூடிய லேகியத்தை தயார் பண்ணிட்டீங்களா? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராயிடும். இன்னும் 10 நொடியில இந்த மந்திர லேகியம் தயாராயிடும். சண்டி, முண்டி, சாமுண்டி, சூகாளி, இதுல ருசிக்காக இதையும் கொஞ்சம் போடுறேன். இந்த வேரையும் போட்டா இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கும். சக்தியும் அதிகமாகும். இதுல கொஞ்சம் மூலிகையும் போட்டு அந்த வேரையும் சேர்த்து கலந்தா அம்பாலா 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 கொஞ்சம் கொஞ்சமா சக்தி கூடிக்கிட்டே இருக்கு பேரா. அது உனக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாதே. அக்கா பக்கா செல்லி கடாக்கா, மாய சக்தியே இதுல இணைஞ்சிடு. ஓ மாய சக்தியே இதுல இணைஞ்சிடு. என்னோட திறமையெல்லாம் நீ இப்ப பார்க்கத்தானே போற. இவ்வளவு கசப்பா இருக்கு. கசப்பா இருந்தாதான் நோய் தீரும். நான் சொல்ல போற மந்திரத்தை கவனமா திரும்ப சொல்லணும். புரியுதா? கவனமா கேட்டுக்க. யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். தாத்தா செஞ்ச லேகியமே மாய சக்திய குடு. தாத்தா செஞ்ச லேகியமே மாய சக்திய குடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. தாத்தா தாத்தா இங்க பாருங்களே, நான் பறக்கிறேன் தாத்தா. ஏன் மாய லேகியம் சக்தி உள்ளதாயிடுச்சு. நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன். பேரா இத சாப்பிடுறியா? பேரா இத சாப்பிடுறியா? இத சாப்பிட்டா நீ மாய சக்தியோட எல்லைக்கே போயிடுவ. இந்த உலகத்தையே நீ கட்டுப்படுத்துவ. எல்லா சக்தியும் உனக்கு வந்துடும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீயா? உன்னோட சிரிப்பு சத்தம் என் மாளிகை வரைக்கும் கேட்டுச்சு. அதை வச்சு நீ அந்த மந்திர சக்தியை கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லவே மாட்டேன். நீ இங்கிருந்து போயிடு. சொல்லு, அந்த லேகியத்தோட ரகசியத்தை சொல்லு. அதை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லு. சொல்லல உன் உடம்புல உயிர் இருக்காது. எங்க தாத்தாவை கீழே இறக்கி விடு. அந்த ரகசியத்தை நீ எனக்கு சொல்ல மாட்டல. நான் உன்னை என் மாளிகைக்கு தூக்கிட்டு போய் தொங்க விடுறேன் பாரு. தாத்தா தாத்தா எங்க இருக்கீங்க? தாத்தா தாத்தா தாத்தா
அது என்னோட ஆகாரம். அதை எனக்கு கொடுத்துரு. இந்த பறவைய சாப்பிடுறேங்கிறியே, இது உனக்கு எப்படி பத்தும்? நீ சரியா சொன்ன. அதை சாப்பிட்ட பிறகு நான் உன்னைய சாப்பிட்டுடுவேன். அதுக்கு பிறகு என் வயிறு முழுசா நிறைஞ்சிடும். தாத்தா, இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்னையே நீ அடிச்சிட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல உன்னதான் சாப்பிட போறேன். சரி, முடிஞ்சா சாப்பிட்டு பாரு. யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். தாத்தா கொடுத்த லேகியமே மாய சக்தியை கொடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணாத. விட்டுடு. உனக்கு எந்த உதவினாலும் செய்யறேன். சரி, அப்படின்னா என்ன ஒத்தக்க நரக்கன் மாளிகைக்கு கூட்டிட்டு போ. சரி, ஆனா நான் அந்த மாளிகைக்கு உள்ள வரவே மாட்டேன். வந்த அந்த அரக்கை என்ன சாப்பிட்டுடுவான். சரி, அதுக்கப்புறம் உள்ள நான் போய்க்கிறேன். யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். தாத்தா கொடுத்த லேகியமே மாய சக்தியை கொடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. என் முதுகுல வந்து உட்கார். உனக்கும் இந்த காட்டுல யாருமே நண்பர்கள் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல விடு, எனக்கும் நண்பர்னு சொல்லிக்க யாரும் இல்ல. இனிமே நீயும் நானும் நண்பர்களாவே இருப்போம். நீ என்ன சொல்ற? என் பேரு மல்லி. உன் பேரு என்ன? கடோத்கஜன். எங்க தாத்தாவை அந்த ஒத்தக்க நரக்கன் தூக்கிட்டு போயிட்டான். அவரை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். நீ எனக்கு உதவி செய்வியா மல்லி? நிச்சயமா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒத்தக்க நரக்கனை ஒரு வழி பண்ணிடலாம். இதுக்கு மேல என்னால போக முடியாது. நீ இறங்கிக்க. இங்கதான் அந்த ஒத்தக்க நரக்கன் இருக்கானா? அந்த அரக்கை எங்க தாத்தாவை கொடுமைப்படுத்துறான். அவனை நான் விட போறதில்ல, தாக்க போறேன். சரி, அவனை தாக்கிறதுக்கு உன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே, நீ எப்படி சண்டை போடுவ? யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். தாத்தா கொடுத்த லேகியமே மாய சக்தியை கொடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி.
சக்தியை கொடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. தாத்தா தாத்தா, உன்னை யார் இங்க வர சொன்னா? இங்க இருந்து சீக்கிரம் போயிடு. உன்னையும் இவன் கொடுமைப்படுத்துவான். தாத்தா, இந்த ஒத்தக்க நரக்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி கூட்டு போக வந்திருக்கேன். என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. தாத்தா, இதோ வந்துட்டேன். என்ன காப்பாத்து. கடோத்கஜா, உனக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? சொல்றேன் தாத்தா. இந்த ஒத்தக்க நரக்க என்ன தூக்கி போட்டானா, நான் நீங்க செஞ்ச லேகியத்துக்குள்ள விழுந்துட்டேன். அந்த லேகியம் முழுசா என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு சக்தி வந்துச்சு. கடோத்கஜா, ஓ சக்தியை பயன்படுத்தி அந்த அரக்கனை எரிச்சு சாம்பலாக்கிடு. தாத்தா, இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டானே. நீ என்ன அழிக்க முடியாது. ஏன்? ஏன்னா என் உயிர் என்கிட்டயே இல்லையே. அப்போ உன் உயிர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சொல்லு, எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நீ எதுக்கு இங்க அனாவசியமா வந்த? இங்க இருந்து போ, சீக்கிரம் இங்க இருந்து போ. அப்படின்னா உன் உயிர் அதுலதான் இருக்கா? மல்லி, அது போய் புடி. ஜாக்கிரதை, அதுகிட்ட மாட்டிடாத. உன்னால அதை பிடிக்க முடியாது. இப்ப பாரு. அது சரி, நீ எப்படி இவ்வளவு சின்னதானே? அந்த காக்காவை யாராவது சின்னதாக்கிட்டாங்களா? நான்
பெருசாக்கிட்டேனா நானும் பெருசா வளர்ந்துருவேன். என் உயிரை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் நிச்சயமா போயிடுறேன். நீங்க இருந்து போயிடுவியா? உன்னை போக விட்டா தானே. இப்ப அவனே எறும்பு மாதிரி சின்னதாயிட்டான் பாத்தீங்களா தாத்தா? இதே மாதிரி. ஆமா. ஆ. 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 இதுல அவனை தூக்கி போடு. இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அலங்கார பொருளா வச்சிடுவோம். ஆமா, நீ யாருன்னு சொல்லு. தாத்தா, இது என்னுடைய நண்பன், பேரு மல்லி. நான் இத ஒரு பெரிய பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தினேன் தாத்தா. மல்லியா? மல்லி, உன் பேரு ரொம்ப அழகா இருக்கு. தாத்தா, என்னாச்சு தாத்தா? ஏன் இப்படி நடக்குது? தாத்தா, அந்த ஒத்த கண்ணு அரக்க சின்னதான மாதிரி அவன் மாளிகையை சின்னதாய். வாங்க வாங்க, இங்கிருந்து போயிடலாம். போயிடலாம். சீக்கிரம் போயிடுவோம் தாத்தா, இல்லைன்னா இந்த மாளிகை நம்ம மேல இடிச்சு விழுந்து செத்துடுவோம். கடுவக்கஜா, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நீ சாதாரண பையன் இல்ல, பயங்கர சக்திகள் கொண்ட ஒரு பெரிய மாயாவி. யந்திரம் தந்திரம் தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம். தாத்தா கொடுத்த லேகியமே மாய சக்தியை கொடு. சூ மந்திரகாளி, சூ மந்திரகாளி. வாங்க தாத்தா, சீக்கிரம். இனி நீ இங்க சந்தோஷமா இரு. இந்த பாரு கடோத்கஜா, உன் மனசுக்குள்ள இருந்த பயம் இப்போ நிரந்தரமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன போயிடுச்சுல்ல? ஆமா தாத்தா, எனக்கு பயம் போயிடுச்சு. என்னை கேலி பண்ண பசங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். இந்த பாருடா செல்லம், நீ பிறந்தது அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. என்ன தாத்தா சொல்றீங்க? இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. அதை நிறைவேற்றதான் இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமியில பிறந்திருக்க. அது என்ன? அத உனக்கு காலம் தன்னால உணர்த்தும். அந்த காலமே உனக்கு பதில் சொல்லும் கடோத்கஜா. அப்படிதான் படுங்க. அப்படிதான் போடுங்க.
துஷ்டனை கண்டால் தூரம் செல்வேன், குடும்பத்தோடும் சேரவும் மாட்டேன், நல்லது எதையும் செய்யவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. முக்கு முட்டைத்தான் சாப்பிடுவேனே, வயிறு முட்டைத்தான் குடித்திடுவேனே, சண்டை வம்பையும் விரும்பவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. நண்பர்கள் என்பது இவனிடம் இல்லை, நண்பர்களோடும் தோல்வியும் இல்லை, அன்பு என்பது இவனிடம் இல்லை, அரக்கனை போல குணமும் இல்லை. துஷ்டனை கண்டால் தூரம் செல்வேன், குடும்பத்தோடும் சேரவும் மாட்டேன், நல்லது எதையும் செய்யவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. மூக்கு முட்டைத்தான் சாப்பிடுவேனே, வயிறு முட்டைத்தான் குடித்திடுவேனே, சண்டை வம்பையும் விரும்பவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. இது என்ன பேரு? அடா, வயிறு பெருசா இருக்குதுல்ல, அதான் அவனுக்கு அந்த பேரு. வேற ஏதாவது அவனை பத்தி சொல்ல முடியுமா? அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. குண்டான இவனுக்கு குட்டி தீனம் நண்பனே, ராமன் பார்வை போல் நான் முழுதும் பார்ப்பானே, மாயை கண்டால் இவன் தானே மாயமாகி விடுவானே, சாப்பிட்டு கொண்டும் குடித்துக் கொண்டும் வெற்றித்தனமாய் அலைவானே. சும்மா பாதிட மாட்டேன், சும்மா கூப்பிட மாட்டேன், சும்மா பேசவும் மாட்டேன், கூடவும் மாட்டேன். துஷ்டனை கண்டால் தூரம் செல்வேன், குடும்பத்தோடும் சேரவும் மாட்டேன், நல்லது எதையும் செய்யவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. முக்கு முட்டைத்தான் சாப்பிடுவேனே, வயிறு முட்டைத்தான் குடித்திடுவேனே, சண்டை வம்பையும் விரும்பவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. பீமன் பிள்ளை கஜா. பீமன் பிள்ளை கஜா. ஆனாலும் அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாம நிறைய பேர் கூட சண்டை போட்டான். அவனுக்கு பயமாவே இல்லையா? இல்ல, கண்டிப்பா அவனுக்கு பயமாவே இல்ல. சின்னஞ்சிறிய பருவத்தில் பயமில்லாமல் வளர்ந்தானே, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சும்மா சுற்றி திரிந்தானே, மாயை கண்டான் இவன் தானே மாயமாகி விடுவானே, ஒரு நாள் அனைத்து மறைந்ததே இவனது குருட்டு சேட்டைகள். சும்மா பாதிட மாட்டேன், சும்மா கூப்பிட மாட்டேன், சும்மா பேசவும் மாட்டேன், கூடவும் மாட்டேன். துஷ்டனை கண்டால் தூரம் செல்வேன், குடும்பத்தோடும் சேரவும் மாட்டேன், நல்லது எதையும் செய்யவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. முக்கு முட்டைத்தான் சாப்பிடுவேனே, வயிறு முட்டைத்தான் குடித்திடுவேனே, சண்டை வம்பையும் விரும்பவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. துஷ்டனை கண்டால் தூரம் செல்வேன், குடும்பத்தோடும் சேரவும் மாட்டேன், நல்லது எதையும் செய்யவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. முக்கு முட்டைத்தான் சாப்பிடுவேனே, வயிறு முட்டைத்தான் குடித்திடுவேனே, சண்டை வம்பையும் விரும்பவும் மாட்டேன். பீமன் பிள்ளை கஜா. சின்ன குழந்தையா இருந்த கடோத்கஜன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனோட சக்தியை எப்பவுமே யாரையும் கெடுக்கிறதுக்காக அவன் பயன்படுத்தினதே இல்லை. இப்படியே காலங்கள் போச்சு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரியவனாயிட்டான்.
மனித வாடை, மனிதர்களோட வாடையை நான் உணர்றேன். இங்க எங்கேயோ ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கான். சந்தோஷமான விஷயம். நீ போய் அந்த மனுஷனை வேட்டையாடி இங்க கொண்டு வந்துரு. அது வரைக்கும் நான் இந்த மரத்திலேயே போய் எடுத்துட்டு இருக்கிறேன். நாம 2 பேரும் அப்புறம் அவனை பங்கு போட்டு சாப்பிடலாம். என்ன சொல்ற? வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. மரியாதையா இப்ப நீ என் கூட வா. நாம 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடலாம். வா, அவனை தேடி பார்க்கலாம். இங்க தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியலையே. அவன் சொன்னதை கேட்டியா? அவனுக்கு இப்ப தண்ணி வேணுமா? தண்ணில அவனை மூழ்கடிச்சு ஒரே அடியா கொன்னுடலாம். அப்புறம் நாம 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாம். இது ஏதோ மாயாவியோட வேலை போல இருக்கு. யாருங்க? என் முன்னால வாங்க. நான் போகவா? நான் அவனை ஒரு நாளையில யமலோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டு வரேன். வேண்டாம், நீ போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறல்ல, போ. சொல்லு, யார் நீ? நான் உன்னை சாப்பிட போறேன். சாகறதுக்கு தயாரா இரு. அட கஷ்டப்படுது. இது என்ன இப்படி ஆயிடுச்சு? இவன் என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. பறந்து பறந்து எனக்கு ரெக்கையெல்லாம் வலிக்குது. நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் கடற்கஜா. போக வேண்டாம் நான் சொன்னல. என் பேச்ச நீ கேட்டாதானே? யந்திரம் தந்திரம் தாத்தா கொடுத்த மந்திரம். தாத்தா கொடுத்த மந்திர லேகியமே மாய வித்தைய கொடு. சூமந்திரக்காளி 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 சூ. என்ன விடு, கீழே இறக்கி விடு. என்ன சொன்ன கேளு. கடற்கஜா அவனை அடிச்சு கொன்னுடு. பூமியில அடிச்சு கொன்னு. என்ன விடு, விடு. என்ன விடுன்னு சொல்றல, விடு. சரி, உன்னை விட்டுறேன். இது என் மக அபிமன்யு குரல் மாதிரி இருக்கே. என்ன இது? யாரோ அம்மான்னு அலற சத்தம் கேக்குதே, யாரா இருக்கும்?
அபிமன்யு அபிமன்யு மகனே மகனே என்னாச்சு மகனே மகனே உனக்கு என்னாச்சு இல்ல மகனே இல்ல எனக்கு தெரியும் நீ என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போக மாட்ட போக மாட்டானா அவன் எப்பயோ செத்து போயிட்டான் நீ முதல்ல தள்ளு இப்ப நாங்க அவனை சாப்பிடணும் என் மகனை கொன்னவனை சும்மா விட மாட்டேன் அவனை நான் உயிரோட விட மாட்டேன் உன்னோட மகனை நான் தான் கொன்னேன் என் அனுமதி இல்லாம காட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு இதுதான் தண்டனை நீ யாரு என் மகனை தண்டிக்கிறதுக்கு அவன் அப்படி என்ன செஞ்சான் இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா இவன் புகழ்பெற்ற அர்ஜுனனோட மகன் அபிமன்யு என்ன அர்ஜுனனோட பிள்ளையா இப்ப பாரு என் மகனோட சாவுக்கு காரணமா இருந்த உன்னை நான் எப்படி பழி வாங்க போறேன்னு இல்ல சகோதரி வேண்டாம் இவனை கொல்லாத இவனும் உன்னோட புள்ளதான் யார் நீ நான் நான் அர்ஜுனனோட அண்ணா பீமனோட மனைவி என் பேரு இடிம்பி அப்படின்னா அபிமன்யு என் தம்பியா ஆமா மகனே அம்மா நான் இப்ப என்ன காரியம் பண்ணிட்டேன் என் தம்பிய நானே கொன்னுட்டேன் இல்ல அவனை நான் சாக விட மாட்டேன் அவனுக்கு நான் உயிர் கொடுப்பேன் போய் அமிர்த கிண்ணிய எடுத்துக்கிட்டு வா நீ திரும்ப வந்துட்டியா? கோவப்படாத அபிமன்யு, இவன் பீமனோட புள்ள. உனக்கு உனக்கு அண்ணன் முறை வேணும். பேரு கடோர்கஜ. என்னோட அண்ணனா? அண்ணன் பலராம தன்னோட மகள் சுனந்தாவை அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி தரதா நிச்சயம் பண்ணியிருந்தாரு. திடீர்னு பாண்டவர்கள் வனவாசம் போனதுனால இந்த நிச்சயதார்த்தத்தை முறிச்சிட்டாரு. அதனால அவரு துரியோதனனோட பையன் லக்ஷ்மணனுக்கு சுனந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாராம். இத பத்தி பேசதான் துவாரகை போறோம். வழியில ஒன்ன பாத்துட்டோம். நாங்க சரியான நேரத்துக்கு அங்க போலனா அசம்பாவிதம் நடந்துரும். நீ கவலைப்படாத தம்பி. சுனந்தாவுக்கும் உனக்கும் தான் திருமணம் நடக்கும். நான் உனக்கு உதவி பண்றேன். ஒரு நொடியில நாம அங்க போய் சேர்ந்துடலாம். எப்படி? பறந்து அண்ணா, அங்க பாருங்க, அதுதான் துவாரகை. இதுவா? இது ரொம்ப அழகான நகரமா இருக்கு. என்னோட
மாய வித்தைய நீ பாரு. பாத்தியா என்னோட மாய வித்தைய எப்படி இருக்கு? கடையை உருவாக்கிட்ட, ஆனா அதுல இருக்கிற பொருள் எல்லாம் யாரு வந்து வித்து தருவாங்க? யாரு? போங்க, அவங்க கடை பக்கம் போய் நில்லுங்க. வர்றவங்க யாரும் வெறும் கையோட போக கூடாது. எல்லா பொருள்களையும் அள்ளி கொடுங்க. சரி மல்லி, உன்னோட வேலையை நீ ஆரம்பிக்கலாம். அதோ அந்த பறவை பேசுது. ஆமா, பேசுற பறவை. அட, நம்மள மாதிரியே அதுவும் பேசுது. ஆச்சரியமா இருக்குல்ல? அதிசயமா இருக்கியா? வாங்க, ஏதோ அந்த பறவை சொல்ல போகுது. வாங்க, என்னன்னு போய் கேட்கலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, போய் கேட்கலாம். வாங்க வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் சொல்ல போறத நல்லா கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? எல்லா நாட்டிலேயே சுத்தி முடிச்சிட்டு கடைசியா இப்போ உங்க ராஜ்யத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அதிசய பஜார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அங்க இருக்கு. நீங்க சுலபமா போய் வாங்கிக்கலாம். ஏதோ அதிசய பஜாராமே. எங்க இருக்குன்னு தெரியல. வாங்கியா? அந்த அதிசய பஜார்ல நீங்க பொருள் வாங்க ஆசைப்படுறீங்களா? சரி பறவை, அந்த அதிசய பஜார் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த பஜார் எங்க இருக்குன்னு சொல்லுமா, நாங்கள போய் வாங்கிக்கிறோம். சொல்லு சொல்லு. என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. வாங்க. வந்து பாருங்க. எங்கேயோ கூப்பிடுறியா? வாங்க வாங்க, போய் அந்த பஜார் வாங்க, எங்க நாமளும் போய் என்னன்னு பார்க்கலாம். சரி வா, நாமள போலாம். அடடா, ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பஜார நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. அங்கதான் இருக்கு. ஏய், இந்த பக்கம் பாரியா? பாப்பலாம், நல்லா அங்க இருக்கு. பார்க்கலாம். ஏய் தம்பி, இது என்ன விலைப்பா? 4 தங்க காசு. ஆ? சரி, இது என்ன விலைப்பா? 10 தங்க காசு. ஆ? என்னப்பா அதிக விலை சொல்ற? ஆமா, எல்லாமே அதிகமா ஆமா. இருக்கு. எங்க ஊர்ல இதெல்லாம் ரொம்ப கம்மியான அதிகமா விலையிலே இருக்கு. கிடைக்கும். நம்மளுக்கெல்லாம் கட்டுப்படி கௌரவர்கள் ஆகாதுப்பா. ராஜ்யத்துல பணமே இல்லப்பா. கௌரவர்கிட்ட பணம் இல்லையா? அந்த லக்ஷ்மணுக்கு தான் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. வாரி கொடுக்கலாம்ல. யாரு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஏன் மாமா, உண்மையிலே நம்ம கிட்ட பணம் இல்லையா? அட, இளவரசர் லக்ஷ்மணன் வராரு. சகுனி மாமா ஆமா ஆமா வராரு. ஆமா. இனிமே நீங்க எல்லாரும் விலைய பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பொருளுக்கான விலைய சகுனி மாமா கொடுத்துருவாரு. என்ன மாமா? என்ன பேசுற? நான் எதுக்கு கொடுக்கணும்? சகுனி மாமா வாழ்க! சகுனி மாமா வாழ்க! சகுனி மாமா வாழ்க! சகுனி மாமா வாழ்க! சகுனி மாமா வாழ்க!
தம்பி, இது பௌர்ணமி ராத்திரி. நீ என்னடானா இங்க தண்ணி பக்கம் உட்கார்ந்துகிட்டு கல் எடுத்து போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க? நீங்க என்னென்னமோ செய்றீங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்தா, உன்னோட சுகந்தாவுக்கு இதுல ஒரு கடிதம் எழுதி கொடு. அப்பதான் என் கூட இங்க வர்றதுக்கு அவ சம்மதிப்பா. இந்தாங்கண்ணா, கடிதம் எழுதிட்டேன். இந்த கடிதத்தை சுனந்தா கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவ உங்க கூட இங்க வர தயாரா இருப்பா. போங்கண்ணா, சீக்கிரம் போங்க. சகோதரி. யாரு? யார் நீ? இல்ல, என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். என் பேர் கடோத்கஜன், அபிமன்யுவுக்கு அண்ணன். அவன் இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான். என்னது கடிதமா? இங்கிட்டா. அன்பும் பாசமும் நிறைந்த சுனந்தா, இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு எனது அண்ணன் கடோத்கஜன் உன்னிடம் வருவார். நீ அவருடன் புறப்பட்டு வா. உன்னை அவர் என்னிடம் சேர்த்து விடுவார். உன் மீது உயிரையே வைத்திருக்கும் அபிமன்யு. ஆனா நீங்க எப்படி என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போவீங்க? வெளியே காவலாளி நிக்கிறான். நம்ம ஆகாயத்துல பறந்து போக போறோம். நம்மளை யாரும் பார்க்க முடியாது. நாம இப்ப புறப்படலாமா? போலாம். தைரியமா உட்காருங்க. சுனந்தா, சரி தம்பி, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்கண்ணா? ராஜகுமார் லக்ஷ்மணுக்கு மனைவியாக போற. ஓம் சுபமங்களம். மணமகன் மணமகளின் கையை பிடிச்சுக்கோங்கோ.
சகுனி மாமா சகுனி மாமா சகுனி மாமா ஏன் அதிசய பஜார்ல இருந்தானே துணி வாங்குனீங்க? அதெல்லாம் மந்திர சக்தி உள்ள துணிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் சேர போறீங்க. இதுக்காக தான் அதிசய பஜாரை உருவாக்குனேன். அப்பதானே உங்களை இப்படி பண்ண முடியும். துணி இல்லாம எப்படி போறது? என்ன நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் சகுனி மாமா. காவலர்களே, அவனை சீக்கிரமா பிடிங்க. எங்க துணியே பிடிக்க முடியல, நாங்க அவனை பிடிக்கிறது. சுனந்தா, நீ எங்க இருக்கிற? சகுனி மாமா, இங்க பாரு. அழாதே ராஜகுமாரா, உனக்கு வேற்று நாட்டு ராஜகுமாரிய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். இல்ல, எனக்கு சுனந்தாதான். ஏன் அழுகுற? நான் வேற ராஜகுமாரிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு சொன்னேன்ல. என்ன பறந்துட்டான். நான் போயிட்டு வரேன்னா. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போச்சு. கடோத்கச்சன் தன்னோட மாய உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தான். இங்க துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து பாண்டவர்களை எப்படியாவது யுத்தத்துக்கு அழைக்கணும்னு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாண்டவர்களும் யுத்தம் செய்யணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பாண்டவர்கள் சார்பா யுத்தம் செய்ய பீமன் தன்னோட மகனான கடோத்கஜனை வரவழைச்சான்.
தம்பி அபிமன்யு, நீ குறி வச்சு சரியா தாக்குவியா? என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? என்னோட திறமையை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. கர்ணா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க யுத்தத்துல பாண்டவர்கள் நம்ம ஆளுங்களை போட போட விரட்டாங்களா? போய் அவங்கள தடுத்து நிறுத்து. ஆனா மாமா, நான் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆயிடுமே, போரே முடிஞ்சிடும். கர்ணா, நாம யுத்தத்துல வெற்றியை தான் பார்க்கிறோமே தவிர சூரியன் உதிக்குதா அஸ்தமிக்குதான்னு பார்க்க கூடாது. போ போ கர்ணா, யுத்தத்துக்கு போ. துரியோதனனுக்கு தான் வெற்றி கிடைக்கணும், அதனால போ. என் அம்புக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அர்ஜுனா, கர்ணன் புயல் வேகத்துல நம்ம சேனையில அழிச்சுக்கிட்டே நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கிறான். அவனை உன்னால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் நம்ம படைகளை காப்பாத்து. கண்ணபிராணி, கர்ணன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. பொழுது சாயறதுக்குள்ள ஒண்ணு கர்ணன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். சீக்கிரமா போ. கர்ணன் கிட்ட இந்திரன் பரிசா கொடுத்த ஒரு அஸ்திரம் இருக்கு. அத அவன் உன்னை கொல்றதுக்காகவே ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கான். அந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சா நிச்சயமா உன்னோட உயிரை எடுக்காம போகும். ஆனா கர்ணனை எப்படியாவது தடுத்து நிறுத்த இல்லையா? அந்த வேலையை என்ன தவிர வேற யாரால செய்ய முடியும்? கடோத்கஜனால முடியும்.
என்ன கொடை தூக்கிட்டு போதே என்ன உதைக்காதே எட்டி உதைக்காதே என்ன ஒண்ணு பண்ணாதே சாரதி கடோத்கஜனை பார்த்து தேர ஓட்டிக்கிட்டு போ. பாரதி கர்ணனை பார்த்து தேர ஓட்டிக்கிட்டு போ. கடோத்கஜா பாரு, இப்ப உன்னை யமலோகத்துக்கு அனுப்ப போறேன்.
அப்படிதான் கத்துங்க. பயந்து ஓடுங்க கோழைங்களா, பயந்து ஓடுங்க. ஓடுங்க. இந்த அஸ்திரங்கள் என்ன ஒண்ணு செய்யாது. இப்போ இந்த அஸ்திரத்துக்கு பதில் சொல்லு. பலம் அதிகமாயிடுச்சு. இப்படியே போனா கௌரவர்கள்ல ஒருத்தர் கூட மிஞ்சி இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் எதையாவது பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க அஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கொன்னுடுங்க. எப்படியாவது பண்ணுங்க. இல்ல இல்ல, நான் என்னோட அஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேன். அர்ஜுனனை கொல்றதுக்காக அந்த அஸ்திரத்தை நான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். நீங்க உயிரோட இருந்தா தானே அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கொல்ல முடியும். இந்த அஸ்திரத்திலிருந்து உன்னால தப்பிக்க முடியாது. இதோ என் அஸ்திரம் வந்துகிட்டே இருக்கு. பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. அதை நிறைவேற்றதான் இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமியில பிறந்திருக்க. என்னது? அத உனக்கு காலம் தன்னால உணர்த்தும். யந்திரம், தந்திரம், தாத்தா கொடுத்த மந்திரம், மாய லேக்கியமே. சூ மந்திரக்காளி, சூ மந்திரக்காளி, சூ.
எடுத்து விடுங்க. முடியல, யாராவது வந்து எடுத்து விடுங்க. சீக்கிரமா எடுத்து விடுங்க. கர்ணன், பலசாலி கர்ணன், வாழ்க வாழ்க கர்ணன், வாழ்க வாழ்க பலசாலி கர்ணன், வாழ்க வாழ்க கர்ணன், வாழ்க வாழ்க மாவீரன் கர்ணன், வாழ்க வாழ்க மாவீரன் கர்ணன், வாழ்க வாழ்க பலசாலி கர்ணன், வாழ்க வாழ்க. கடோத்கஜன், நீ உண்மையிலேயே மாபெரும் வீரன். உன்னோட வீரத்துக்கு இந்த கர்ணன் தலை வணங்குறேன். இந்த அற்புத அஸ்திரத்தை நான் அர்ஜுனனுக்காக பாதுகாத்து வச்சிருக்கேன். நடுவுல நீ வந்து அர்ஜுனனை காப்பாத்திட்ட. இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.